அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி தான் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் வருகிற நவம்பர் 30 சனிக்கிழமை சிறப்பான ஒரு அமாவாசை பூஜை நம்ம கோயிலில் நடக்குது. மாதம் அமாவாசைக்கு மட்டும்தான் இங்கே அருள்வாக்கு. ஏன்னா ஒரு தற்காலிகமாக வெள்ளிக்கிழமை பூஜையை அருள்வாக்கு நிறுத்தி வச்சிருக்கு. தை மாதத்துலேருந்து மறுபடியும் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமியில் அருள்வாக்கு இருக்கும். தைக்கு மேலே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தினால இங்கேருந்து வண்டி உங்களை வச்சு அன்னூர்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வர்ற பக்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னூரில் பன்னீஸ்வரம் கோயிலில் வந்து பக்கத்தில் வந்து வண்டி நிற்கும். நம்ம கருப்பராயன் கோயிலுக்கு வர்றதுக்கு நீங்கள் அன்னூர் வந்துட்டு எங்கள் மேட்டுப்பாளத்துலேருந்து வந்தாலும் அன்னூர் வந்துக்கலாம். நீங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு எல்லா சிறுமுகை எல்லாம் எதுலேருந்து வந்தாலும் நீங்கள் அன்னூர்லேருந்து நம்ம கோயிலுக்கு வரக்கு ரொம்ப பக்கம். அதனால் உங்களை வண்டி வச்சு அங்கேருந்து கூப்பிட்றக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறேன். நீங்கள்லாம் வந்து வரக்கூடிய பக்தர்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பக்தர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். புதுசாக வரவங்களும் யாராக இருந்தாலும் நீங்கள் அன்னூர் மன்னீஸ்வரர் கோயிலில் வந்து பக்கத்தில் வண்டி நிற்கும். நீங்கள் வந்து அந்த வண்டியில் ஏறி இங்கே நீங்கள் நம்ம கோயிலுக்கு வந்துக்கலாம். எல்லாத்துக்கும் இலவசமாக அங்கே அன்னூர்லேருந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சிறப்பான ஒரு பூஜை அப்படின்னா எல்லா சுவாமிகளுக்கும் அபிஷேக பூஜை நடக்கும். அலங்கார பூஜை, அருள்வாக்கு, திருவிளையாடல், அன்னதானம் இதெல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கு. அமாவாசைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்கள் எல்லாம் சிரமத்தெல்லாம் பார்க்காதீங்க. நான் மாதத்துக்கு ஒரு நாள் தான் அன்றைக்கி அருள்வாக்கு சொல்கிறோம். அன்றைக்கி பொதுவாக்கெல்லாம் இருக்குது. அந்த கருமருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு பொருள். நம்ம அந்த காய்ச்சல், தலைவலி இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரங்கம்மை அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஒட்டுவா ரொட்டி தான். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வருது நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கக்கூடாது. யார் பக்கத்தில் இருந்தாலும் அந்த அம்மை வந்து பக்கத்தில் இல்லைலாம் கொஞ்சம் பயன்படுத்த கொஞ்சம் தள்ளி இருங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா குரங்கு அம்மை நிறைய பேர்த்துக்கு பரவிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம கருமருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விசேஷமான ஒரு திருநீர். நீங்களாம் சிரமத்தெல்லாம் பார்க்காதீங்க. அமாவாசனைக்கு குடும்பத்தில் எல்லாரும் வரணுங்கிறதுல யாரோ ஒருத்தராது வந்து அருள்வாக்கு கேட்டு கருமந்து வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த இடத்துல மண்ணம் வச்சு கும்பிட்டு போனாவே உங்களுக்கு எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும். நிறையா பேர்த்துக்கு வீடு கட்டி கல்யாணம் மூச்சு, குழந்தை பாக்கியம், உடம்பு பார்த்தோம்ல உடம்பு தொலைக்கு வந்து இங்கே எந்திரம் கொடுப்பாங்க. எந்திரம் வந்து வாங்கிக்கலாம். நிறையா சிறப்பு இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கற்பனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.